ராம் சீதா சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சீதா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. நைட்டு வந்து தூங்காமல் முத்தாராமனுக்கு யதார்த்தமாக வந்து வெளில வராங்க. அந்த இடத்துல நம்ம சேதுராமன், என்ன சீதா வயிற்றுல குழந்தை இருக்கிறப்ப இப்போன்னு பார்த்து சாமியை கும்பிட்டா சரி வருமா, இல்லை பிரச்சனையை தான் தீருமா? அங்கிள் சும்மா அதுவும் பேசாதீங்க அங்கிள், நிச்சயம் பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது. என் மனசில் இருக்க குறையெல்லாம் நாளைக்கே வந்து முத்தாராமன் வந்து தெளிவுபடுத்த போகிறா. நமக்கான பாதையை வந்து போட்டு கொடுத்துருவா. நிச்சயம் அதுபடி நம்ம சாதிச்சு காட்டுவோம். அதுக்கெல்லாம் நடக்கலாம் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரிலம்மா. இருந்தாலும் உன் நம்பிக்கையை வந்து நான் வந்து வெகுவாக வந்து பாராட்டுறேன். மகா போல் நீயும் யோசிச்சுட்டே இருக்க. மகா என்றைக்குமே வந்து தோல்வியை வந்து ஒத்துக்கவே மாட்டா. அதே மாதிரி தான் நீங்கள் யோசிக்கிற. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, அதெல்லாம் நடக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நம்ம கையை விட்டு எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் நீ இன்னமும் கைக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கிள் முடியும்னு நினச்சா எல்லாம் முடியுங்கிற மாதிரி அதடியாக பேசுகிறாங்க. சரி சீதா உடம்புக்கு எடுத்துக்காத, போய் தூங்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு சேதுராமன் மட்டும் தூங்க போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. சீதாவும் ராமும் தன்னந்தனியாக வந்து ஒரு வீட்டில் ஹாஸ்பிட்டால்ஸ் வீட்டில் வந்து தங்கினாங்களே அங்கே வராங்க. அக்கா பத்மா அக்கா, உங்கள்கிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும். நீங்கள் தானே இந்த குழுக்கு தலைவியாக இருக்கீங்க. எனக்கு டெய்லரிங் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் வேணும் அப்படின்னு சொன்னேன். சூப்பர், நீயே வந்து ஆல்ரெடி 2 பேருக்கு இங்கே டெய்லரிங் கற்றுக் கொடுத்துருக்க. அது மட்டும் இல்லாமல் கூட வந்து நம்ம மகளிர் அணியில் இன்னும் 2-3 பேர் டெய்லர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்களாம் சூப்பராக தைப்பாங்க. நீங்கள் வேறு நிறைய பேர் வேணுங்க்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது வந்து மகளிர் குழுவில் டெய்லர் இருந்தாலும் பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன்னா நீ என்னை விடவா போகிற? ஓகே தான், எவ்வளோ பேர் வேணும்? எவ்வளோ பேரை ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ பேரை ரெடி பண்ணுங்கள். 100 பேராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படியா சீதா? சரி. ஆர்டர் ரொம்ப பெருசா? ஆமாங்க்கா, ஆர்டர் ரொம்ப பெருசு தான். தயவு செஞ்சு உதவி செய்கிறீங்களா? ஆமாம், நான் உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னால் நீ என்ன விடவா போகிற? கண்டிப்பாக வந்து உயிரை எடுத்துட மாட்டேன். சரிக்கா, உரிமையாக நான் உங்ககிட்ட சண்டை போடுவேன். அதுக்குன்னு இப்படியா சொல்லுவீங்க? உங்ககிட்ட விளையாடாமல் வேறு யார்கிட்ட வந்து விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வந்து பாசத்தை வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. டெய்லரோட நம்பர்லேருந்து எனக்கு எல்லாம் அப்டேட் பண்ணிடுங்கக்கா ஒரு பேப்பரில். சரி சீதா, பிஸ்னஸ் மேனாக ஆகிட்ட போல இருக்குது. நாளை காலையில் வந்துருங்கக்கா, உங்களுக்காக நான் அவளோட காத்துட்ருப்பேன். சரி சீதா, என்னால் முடிஞ்ச பேரை வந்து திரட்டிக்கிட்டு காலையில் உங்கள் வீட்டுக்கு வரேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஐர மீன் குழம்பு வச்சுருக்கேன், அதுவும் காரசாரமாக உனக்கு ரொம்பவே பிடிக்கும்ல, ஒரு வாய் சாப்பிட்டு போக வேண்டியதானே? நீங்கள் கேட்ட உடனே நாக்குலேருந்து ருசி வந்து அம்புட்டு தெரியுது. உங்கள் கைப்பக்குவம் எப்படி இருக்கும், அதுவும் ஐர மீன் குழம்பா? ஆனால் அதை விட முக்கியமான வேலை இருக்குது. அடுத்த வாட்டி வரப்போ கண்டிப்பாக வந்து பண்ணுவீங்க. நான் நிறைய சாப்பிடுவேன் சரிங்களா? வரப்போ உன் பாஸை கூட்டிகிட்டு வந்துடு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லர்னால் ரெடி பண்ணுறதுக்கு அந்த அக்கா வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 50 பேராவது திரட்டுவாங்கன்னு என்னோட நம்பிக்கை. தாடி அங்கிள், இங்கே நம்ம மிஷினரிஸ் வந்து பார்க்க போனோம். எப்படி ரெடி பண்ணுறது? எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து மிஷினரிஸ் ஏகப்பட்ட பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அங்கே போகலாம் அப்படின்னு நம்ம துறை வந்து பேசுகிறாங்க. சரி போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், அது மட்டும் இல்லாமல் எல்லா இதுவும் வந்து டெய்லரிங் சம்மந்தப்பட்ட எல்லா இதுவும் செய்யப்படுங்கிற மாதிரி போர்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஓனர் வரத்துக்கு தாமதமாகுதே சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஓனர் வந்துட்டாங்க. என்ன துறை, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன் டெய்லரிங் கடை என்ன பூட்டி இருக்குது? எப்போது 7 மணிக்கெலாம் திறந்துடுவேன், மணி 8:30 திறக்கல. ஏன்பா நீ வேறு, டெய்லரிங்லாம் யாரும் வந்து வரமாட்டேங்கிறாங்க, அதனால தான் 6 மாதமாக பூட்டியிருக்கு. ஐயோ, 6 மாதமாக பூட்டியிருக்கா? மிஷினரிஸ்லாம் எப்படி இருக்குது? இதை நம்பி தான்ப்பா நாங்கள் இருக்கோம். மிஷினரிஸ்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. டெய்லியும் வந்து எண்ணெய் போட்டுட்டு தொடச்சி வைக்க தான் நான் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருந்தால் நம்ம திருப்பியும் பழையபடி எந்திரிச்ச மாட்டோமா அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் மிஷினரிஸை நான் பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி திருப்பி முதலீடுலாம் வந்து நினச்சா தலை சுற்றிடும்ல. ரொம்ப நல்ல வேலை பார்த்தேன். எங்களுக்கு இந்த மிஷினரிஸ் எல்லாம் வாடகைக்கு வந்து வேணும். சரியா? உங்களை பற்றி தெரியாதா? நீங்கள் சொன்ன பேமெண்ட்டை நச்சுன்னு கொடுப்பீங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் டெய்லரிங் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? உன்ட்ட யாரும் இல்லையாப்பா? ஆமாம், 6 மாதத்துக்கு முன்னாடி கான்டாக்டே இல்லாமல் போயிடுச்சு. எப்படிப்பா அவங்கள கூப்பிட்டா வருவாங்க? இருந்தாலும் முயற்சி பண்ணி டெய்லரிங்கு அப்புறம் துணியை கிழிக்கிறவங்க எல்லோரும் வந்து வேணும்ப்பா. எவ்வளோ ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணு. எவ்வளோ பேருக்கு ஆர்டர் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 1,00,000 ஷர்ட்டுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல எத்தனை நாளுக்குள்ளே தைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 20 நாளுக்குள்ளே. இதெல்லாம் நடக்கிற காரியம் நினைக்கிறியா? என்கிட்ட மிஷினரிஸ் இருக்கிறதே வந்து ஒரு 70 மிஷின் இருக்கும். இந்த 70 மிஷினை வந்து டிவைட் பண்ணால் ஒரு ஆள் வந்து எவ்வளோ சட்டப்பா தைக்கிறது, ரொம்பவே கஷ்டமாச்சேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பரவாயில்ல, நம்மக்கிட்ட வேறு ஆப்ஷன் இல்லை, செஞ்சு தான் ஆகணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சீதாவும் மீறாமல் போனதுக்கப்புறம் என்னப்பா இந்த பொண்ணு காமெடி பண்ணிகிட்டு இருக்கா? டெய்லரிங்கை வந்து நீங்கள் வேணால் வாடகைக்கு வேணால் எடுத்துக்கலாம், மிஷினரிஸ் அது ஈஸியாக. ஆனால் உங்களால் இந்த டாஸ்க்கை வந்து நிறைவேற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? சீதா யாருன்னு நினச்சேன்? எங்கள் வீட்டு மருமக, ராமோட மனைவி. அப்போனா ராம் சீதான்னு சொல்லு. இல்லை இல்லை,
அவள் பேர் சீதா ராம், அப்படி தான் நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம். அவள் சாய்ச்சி காட்டாமல் விட மாட்டா. அந்த பொண்ணு பேசின பேச்சிலே தெரியுது, தொழில் நுணுக்கம் அவ்வளோ இருந்துச்சு. எடுத்த காரியத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கா. அவளோட அறிவும் சரி பக்குவம் சரி வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா எப்போதும் அப்படி தான் முடிவு பண்ணிட்டானா ஜெயிக்காம விட மாட்டாங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல சீதா துரை மீராலேருந்து எல்லாரும் வந்து மாசாக யோசிச்சுட்டு இருக்கப்ப சேதுராமன் வந்து என்னம்மா திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூனிட் ரெடி பண்ணியாச்சு, டெய்லரிங்கும் வந்து ஆல்மோஸ்ட் 50 பேர் வந்து ரெடி ஆகிடுவாங்க, நாளை காலையில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சீதா வந்து சேதுராமன்ட்ட ஆனால் என்ன ஒரு சின்ன மைனர் பிசர் இருந்தால் கூட ரிஜெக்ட் ஆகிடுமா, அப்படி ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கேன் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல சேதுராம்லேருந்துலாம் அது என்னமோ வாஸ்தவமான பேச்சு தான். அதில் முக்காசி பேர் வந்து புது டெய்லர். என்னது புது டெய்லரா அங்கிள், இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் தான் நேத்தியே சொன்னல நைட்டே, முத்தாரம்மன் நமக்கு இன்றைக்கி வழிகாட்டுவானு. இன்றைக்கி யூனிட்டு ரெடி ஆகிடுச்சு, 50 டெய்லரும் இருந்துச்சு. நேற்று இருந்த நிலமை இன்றைக்கி இல்லை, அதுதான் யோசிக்கணும். சரிம்மா சூப்பர்னு சொல்லும்போது மகாவும் அர்ச்சனாவும் தூரத்துலேருந்து கேட்குறாங்க. இங்கேருந்து ஒட்டு கேட்டால் ஒன்றுமே கேட்காது. பொடி பக்கத்து போய் பக்கத்துலேருந்து போய் கேளு. நான்சி வந்து கேட்குறாங்க. சரி நான் கேட்டால் சொல்லுவாங்களா, கேட்டால் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் ஒட்டி கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்டேருந்து போட்டு வாங்குங்க. அப்படின்னா என்ன, தந்திரமாக பேசி போட்டு வாங்கணும். அடிக்கடி மகாவுக்கு தெரியாமல் வந்து உங்கள் புருஷன் வந்து ஏமாற்றி 30 கோடி ரூபா ஆட்டையை போட்டாங்களே, அது மாதிரி ஆகணும். அதே சொல்லிக்கிட்டு இருக்க. ஷேர் வேணும்னா செஞ்சு தான் ஆகணும், வேணான்னா சொல்லுங்கள், நான் அதுவும் கொடுக்கல. ஐயோ ஷேர் வாங்கட்டும், உன்னை உண்டுலன்னாக்குறேன். நீங்கள் மைண்ட் வாய்ஸ் பேசுனது என்னது தெரியுமா அப்படின்னு சொல்லி அர்ச்சனா பேசுனது அப்படியே சொல்லி காட்டுறாங்க. இவளுக்கு என்ன மைண்டு ரீட்லாம் பண்ண தெரியுமா, இப்போ நீ என்ன நினச்சேன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஷேர் வேணால் மரியாதையாக ஓடி போய் கேளுன்னொன்னே அர்ச்சனா வந்துடுறாங்க. இப்போதைக்கு யாரும் எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு துறை வந்து சிம்பாலிக்காக வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன திட்டம், நம்ம கம்பெனி ஜெயிக்க வேணாமா, நம்ம கம்பெனி வந்து கை ஓங்க வேணாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இவ வந்து தெளிவாக வந்து நான்சிக்கு வந்து திட்டத்தெல்லாம் வந்து சொல்கிறதுக்காக தான் கூஜா தூக்க ஆரம்பிச்சிட்டா. சேதுராமன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல. அப்படியா, உன் புருஷன் சாப்பிட்டானாமா, இப்போ உடம்பு எப்படி இருக்குது, ஏன்னா அவன் சாப்பிட்லன்னா தான் அவன் மயக்கம் போட்டு கீழே வந்துடுறானே, நீ சாப்பிட வச்சு கவனி, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சேதுராமன் வந்து கலந்துட்டாங்க. அந்த இடத்துல நல்லா வேலை பார்க்குறியே, இந்த திட்டம்லாம் வந்து ஒட்டு கேட்டு மற்றவங்கள்ட்ட சொல்கிற பற்றியா, அதை விட நீ வேறு ஏதாவது பார்த்துருந்தா புத்திசாலித்தனமாக இருந்திருக்கும். ஆனால் உனக்கு இதை விட்டால் வேறு எதுவுமே வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எதுவும் சொல்லிடாத சீதா, இவ சரியான ஸ்பையே, அப்படியே வந்து நான்சிக்கிட்ட போட்டு விட்டுருவா. டே நிம்மதி இல்லாமல் என்ன பண்ணாதடா, போடா டைம் ஆகிடுச்சுல, போய் நிதானம் இல்லாமல் ஆகுன்னு சொல்லி துறையை வந்து துரத்தி விட்றாங்க. அந்த இடத்துல நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு சூப்பராக ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சீதா. அதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுந்தான், ஆர்வலோடு இருக்கேன். நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு எப்படி தெரியும், அது நாளைக்கு தானே தெரியும்னு சொல்லி காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா, நம்ம கேட்டால் சொல்ல மாட்டாங்க, அவர் கேட்டுக்கு சொல்ல வைப்போன்னு சொல்லி சுபாஷ் வந்தோன்னே கேட்குறாங்க. நல்லா இருக்கீங்களா, நீங்கள் கம்பெனி பிஸ்னஸை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க, யோசிச்சாதான் உங்களுக்கு சாப்பிட முடியாமல் போய் டயர்டாகி மயக்கம் போட்டுற போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க அந்த இடத்துல சீதா. அந்த குழுலேருந்து வந்து 50 பேரை வந்து புஷ்பாங்கிறவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்தப்போ அவங்க வந்து பேசுகிறாங்க. சீதா இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துட்டாமா, அந்த சின்ன வீட்டில் இருந்தீங்க, வீடு எவ்வளோ பெருசுன்னு முக்கியம் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிற மனசு தான் பெருசு. இங்கே எல்லாரும் வீட்டை தான் பார்க்குறாங்க, எனக்கு தேவை மனசு தான். இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறவங்க தான் என்னை துரத்தி விட்டாங்க, ஆனால் அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து என்ன உங்கள் பொண்ணு போல் பார்த்துக்கிட்டு அனுசரணையாக வச்சுக்கிட்டு என்னை நல்ல விதமாக கவனிச்சிங்களே, அது போல் ஒரு மனசு வருமா அப்படின்னு சொல்லும்போது சீதா வேறு லெவல்மா, நிச்சயம் நம்ம சாதிச்சு காட்டுறோம், அது சீதாவோட ஆசை இல்லை, நம்மளோட எல்லாரோட ஆசைங்கிற மாதிரி சூப்பராக சீதாவும் அங்கே இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. சாதிச்சு காட்டுவோங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதாவும் சுற்றி இருக்கிறவங்களாம் பக்கத்தில் வந்து மீரா வந்து நின்றுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கப்ப தூரத்துலேருந்து வந்து நான்சி வந்து இதெல்லாம் கேட்குறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.